ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியர் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் அக்காலத்து பழக்க வழக்கங்களை உதாரணமாக கொண்டு அங்கே ஜனங்களுக்கு ஒரு முழு விடுதலை உண்டு என்பதை, முழு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டு என்பதை அவர் குறிப்பிடுகிறார். 10ஆம் வசனத்தில் நாட்கள், காலங்கள், இவைகள் எல்லாமே நாம் கடைபிடிக்கிற காரியங்கள் அது வெறுமையான வழிபாடுகள், மாதங்களை வருஷங்களெல்லாம் பார்க்குறீங்களே, அவைகளினால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார். 11வது வசனத்தில் நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, நாட்கள் பார்க்க, மாதங்கள் பார்க்க, யூத பண்டிகைகளை கொண்டாட ஆரம்பித்து விட்டபடியினால அவர்கள் தவறான சத்தியத்திற்கு நேராக நடத்தப்பட்டு போய்விட்டார்களோ என்று பயந்திருக்கிற காரியங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். அதற்கு பின்பாக 12வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் பவுல் அந்த கலாத்தியரோடு கொண்டிருந்த தன்னுடைய உறவை, தனிப்பட்ட உறவை குறித்து அவர்களோடு கூட பேசுகிறார். 22வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரையிலும் பவுலினுடைய குறியீடுகள், அதாவது கிரியை பிரமாணத்திற்கும் கிருபை பிரமாணத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை ஆகாரை கொண்டும், சாராளை கொண்டும், இஸ்மவேலை கொண்டும், ஈசாக்கை கொண்டும், பழைய ஏற்பாட்டை கொண்டும், புதிய ஏற்பாட்டை கொண்டும், உலக எருசலேமை கொண்டும், மேலான எருசலேமை கொண்டும், யூத மத சடங்குகளை கொண்டும், கிறிஸ்தவ மார்க்கத்தை கொண்டும் அவர் பேசி இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். அக்காலத்து அந்த வழக்கப்படி என்று சொல்லி பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறுபிள்ளையாக இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இப்போ நீங்கள் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரருமாய் இருக்கிறாய் என்று பேசுகிறார். வழிபாடு என்கிற கிரேக்க சொல் ஸ்டோயிக்கோயேன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்டோயிக்கோயேன் என்று அழைக்கப்படுகிற இந்த கிரேக்க வார்த்தையானது உலக வழிபாடுகளை குறிக்கிறது. இதை கொலோசியர் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கிரேக்க மொழியில் ஆவி வழிபாடுகளுக்கு இந்த சொல்லானது பயன்படுத்தப்படுகிறது. எபிரேயர் 5:12 மூல உபதேசங்களுக்கு இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. 2 பேதுரு 3:10 பூதங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்காக இந்த ஸ்டோயிக்கேயோன் என்கிற வார்த்தையானது அது பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. பவுல் கலாத்தியர் அனைத்து வழிபாடுகளுக்கும் அடிமைப்பட்டு கிடந்த நிலைமையை பார்த்துட்டு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி எழுதுகிறார். அவர்கள் நாட்கள் தொடர்பான வழிபாடுகள், ஆவி தொடர்பான வழிபாடுகள், நியாயப்பிரமாண சடங்காச்சாரங்கள் என பல வகை வழிபாடுகளுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். இது தேவையில்லாதது, இது அவசியமற்றது, இது நம்மை சிறையாக்கிவிடும், இது மூடத்தனமானது என்கிறதைத்தான் பவுல் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளை கொண்டு, அந்த நாட்டினுடைய வழக்கத்தை கொண்டு அவர் பேசுகிறார். கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என கூறியும் இத்தகைய வழிபாடுகளுக்கு அடிமைப்படுகிற மக்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் வேதம் அவர்களை கடுமையாக கண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது. அக்கால பழக்கங்களை எப்படி உதாரணமாக கூறுகிறார் என்று சொன்னால், அந்த நாட்களிலே ஆண் பிள்ளைகள் தகப்பனிடம் சுதந்திரம் பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறிப்பிட்ட வயது வளருகிற வரையிலும் தகப்பன் ஒரு பொறுப்பாளரை அவர்களுக்கென்று நியமிப்பார். அதான் இங்கே போட்டிருக்கிறது, காரியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பொறுப்பாளர்கள் தான் அவர்கள் எல்லா காரியங்களையும் அவர்கள் கவனித்து கொள்வார்கள். குறிப்பிட்ட வயது வந்த பின்பு வளர்ச்சியடைந்த மகன்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். பின்னர் அவர்கள் பிள்ளைகளாக கருதப்பட மாட்டார்கள். நியாயப்பிரமாணத்தின் அடியில் உள்ளவர்களும் பிள்ளைகளாகவே கருதப்படுகிறார்கள் என பவுல் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இது முதிர்ச்சியற்ற ஒரு நிலைமையை காட்டுகிறது. தேவன் அவ்வாறு நாம் முதிர்ச்சியற்ற நிலைமையில் எப்பொழுதுமே குழந்தையாக இருக்க அவர் விரும்புகிறதில்லை. கிறிஸ்துவினுடைய வருகையினாலே பிள்ளைகள் புத்திரராய் இருக்கிறார்கள் என்கிற காரியத்தை குறிப்பிடுகிறார். காலம் நிறைவேறின போது
ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் இந்த உலகத்திலேயே முதலாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அந்த காரியத்தை தான் பவுல் எடுத்து எழுதுகிறார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு அவரும் பிறக்கும் பொழுது அங்கே நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராகத்தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்படி மனித குணங்களை அவர் கொண்டவராக, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக, மற்ற யூதர்களைப் போல அவர் காணப்பட்டார் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் அந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த நிழலாட்டங்களாக காணப்பட்ட எல்லா விதமான பலிகளையும் அவர் நிஜமாக நிறைவேற்றி முடித்த பின்பாக அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறாரே, அவர் நமக்கு ஒரு ஆவியானவர் என்கிற திருத்துவத்தினுடைய 3வது நபரை நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். பிள்ளைகள் அல்ல, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், இப்பொழுது நாம் புத்திரராய் இருக்கிறபடியினாலே நாம் விடுதலை பெற்றவர்களாக காணப்படுகிறோம். அதைத்தான் 8-9 வசனங்களிலே முழு அடிமைத்தனத்திலிருந்து முழு விடுதலை. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபொழுது சுபாவத்தின்படி தேவர் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இன்றைக்கு நமக்கு தெரியும் எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம், எந்தெந்த சடங்காச்சாரங்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தோம், எப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் நிறைவேற்றி நம்முடைய கிரியைகளினால் நாம் நீதிமான்களாக எத்தனையாய் பிரயாசப்பட்டோம். ஆனால் நாம் தேவனை அறிந்த பின்பாக, கிறிஸ்துவினுடைய மரணத்தை அறிந்த பின்பாக, இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கு என்னோடு கூட வாழ்கிற ஒரு ஆவியானவரை என் இருதயங்களில் அனுப்பியிருக்கிறார். நான் புத்திரனாக இருக்கிறபடியினால் இப்பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு முழு சுதந்திரத்தையும் முழு விடுதலையும் நான் பெற்றவனாக இருக்கிறேன். நான் இப்பொழுது எந்த காரியக்காரர்களுக்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல, என்னை நடத்துகிறவர்களுக்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல. எப்படி கிறிஸ்துவனுடையோடு கூட நான் உடன் சுதந்திரராக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி என்று பேசுகிறார். இன்றைக்கு மற்ற எந்த ஒரு காரியங்களுக்கும் நீங்கள் அடிமைப்பட வேண்டியதில்லை. கிறிஸ்து உன்னதங்களிலே அவரோடு கூட உங்களை அமர பண்ணியிருக்கிறபடினால இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் உங்களுக்கு கீழாகத்தான் இருக்கிறது. நாட்கள் பார்க்கிறதா இருந்தாலும் சரி, மாதங்கள் பார்க்கிறதா இருந்தாலும் சரி, காலங்கள் பார்க்கிறதா இருந்தாலும் சரி, வருஷங்கள் பார்க்கிறதா இருந்தாலும் சரி, நாட்கள் என்பது இங்கே ஓய்வு நாட்கள், இவைகளை குறித்து பவுல் எழுதுகிறார். மாதங்கள், அநேக மாத காரியங்களை குறித்து அவர்களுக்கு கட்டளைகள் இருந்தது. காலங்கள், யுபிலி வருஷம், அங்கே ஓய்வு வருஷம் என்கிற வருஷங்கள், இவைகள் எல்லாம் இருந்தது. இந்த காரியங்களை குறித்து, யூத பண்டிகைகள், இவைகளை குறித்து நீங்கள் ஒன்றுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லா பண்டிகைகளும், எல்லா கொடுக்கப்பட்ட எல்லா விதமான சடங்காச்சாரங்களும், எல்லா விதமான பலிகளும் கிறிஸ்து என்கிற ஒருவராலே காலம் நிறைவேறின போது அவர் மூலமாய் நிறைவேற்றி தீர்த்துவிட்டபடியினாலே இப்பொழுது முழு விடுதலையையும் முழு சுதந்திரத்தையும் பெற்றிருக்கிற நீங்கள் கிறிஸ்து ஒருவருடையவராகி, அதாவது கிறிஸ்து என்கிற வேறு ஒருவருடைய அவராகி நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறபடினாலே, நான் என் ஆண்டவரை விசுவாசிக்கிறபடினாலே, நான் புத்திரனாய் இருக்கிறபடினாலே முழு சுதந்திரத்தையும் பெற்றிருக்கிறேன், முழு விடுதலையும் நான் பெற்றிருக்கிறேன். இனிமேல் எந்த ஒரு பூமியின் சடங்காச்சாரங்களுக்கும் மற்ற எந்த காரியங்களுக்கும் நாம் நாட்களை, மாதங்களை, வருஷங்களை, காலங்களை, அந்த காரியங்களுக்கெல்லாம் அது நல்ல நாள் கெட்ட நாள் என்று எந்த காரியத்திற்கும் நாம் அடிமைப்படாதபடி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.